பி குட் சேனல் சார்பாக நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நாம சந்திக்க போறது பன்முக கலைஞர், பன்முக கலை வித்தகர், சமூக சேவகர் திரு சிவகுமார் ஐயா அவர்களை நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பி குட் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைங்க, எல்லாமே ஆரோக்கியமாக நல்லதாக நடக்கும். Please watch Be Good channel, like it, subscribe it. By doing that, you're doing a great service because you're spreading the good thing. பி குட்டில் ஒரு இன்டர்வியூ பேரில் இந்த பூபதிங்கிற பையன் புளிஞ்சு எடுத்துட்டான். எப்படி ஒரு போகிறோம் தேவலோகத்துக்கு ஒரு ராஜகுமார் எப்படி வரும் காத்துட்டே இருந்தேன். கலைஞர் யாருன்னு தெரியாமையே அவர் வசனங்கள்லாம் கோர்ஸெல்லாம் மனப்படம் பண்ணி அப்படி திங்க் பண்ணி பார்த்துட்டு நேசாக போய் பார்த்து சுற்றி பார்த்தேன், யாரும் இல்லை. அப்போ இந்த காடாத்தீவில் நம்ம படுத்து ஆசை படுத்து பார்த்தேன். ஒரு குமுதத்தில் ஒரு இந்த சைஸுக்கு படம் போடுறதுக்கு 150 200 கொடுக்குறாங்க இந்த ஸ்டேஷனுக்கு. இப்போ அறுபது கட் அவுட்டுக்கு இப்போ அந்த அப்பா கொஞ்சம் சிவப்பாக கண்டா அப்படின்னு ராமர் லட்சுமணன் படங்கள் பார்த்துக்கல கொஞ்சம் அந்த மாதிரி நான் போய் பார்க்குறேன். நான் லட்சுமி நான் ஆப்டாக இருப்பேன், லட்சுமி பாவாடை இருப்பா. அவர் குளிச்சு முடிஞ்சு உள்ளாடை ஜட்டி உள்ளாடை மட்டும் போட்டு இங்கெல்லாம் பவுடர் போட்டு இல்லை உன் சாய்ஸ் சார், நீ எங்கேருந்து போகிறதா எப்படி வந்தால் கடைசியில் நம்ம குருநாள் அந்த மாதிரி நான் படத்தை வரேன்னு சொல்லி மிரண்டு போயிட்டேன். எங்கள் பரம்பரையிலேயே அவர் தான் கொஞ்சம் பணக்காரங்க. அவர் தான் என்னை அந்த 7 ஆண்டு படிக்கிறதுக்கு கல்வி உதவி கடன் உதவி செஞ்சவர் அவர். நாளைக்கு நம்ம சிவாஜியை பார்க்க போகிறோம் சார். சிவாஜியை நம்ம பார்க்க போகிறோமா? இப்போ கொலகாரன்பேட்டை தாண்டராய ஸ்ட்ரீட்லேருந்து நேராக போனீங்கன்னா ஒரு 3வது லெஃப்ட்டில் பெரிய மேஸ் வச்சுட்டு பேர் பாடி லுங்கி மட்டும் கண்டு ஒரு பேனா கொண்டா அப்படின்னாரு. தண்ணி கூட இறங்கினா லைட் கிட் ஒன்றும் கிடையாது, கரேன்னு கண்ணுக்கு ஏற்ற வரைக்கும் கருப்பாக தெரியுது. உள்ளே வாட உள்ளே போன இழுத்து ஐயோ இவன் டயபெட்டிக் பேஷண்ட், 6 அடி 4 ஹைட் டயபெட்டிக் பேஷண்ட்டு. மாமா போய் ரத்தனம் நான் 3 பேர் அண்டர்ஸ்டோர்டு கம்பார்ட்மெண்ட். அந்த ஜெயிலுக்கு கேஸ் நடத்துறதுக்கெல்லாம் நிறையா செலவு பண்ணல, ரொம்ப கடன் ஆகி போச்சு. அதில் ஒவ்வொன்றா விற்று ப்ராப்பர்ட்டியை கடன் அடைச்சிடுறாரு. கீழே போய் உட்காருவான் பீச் மல்பா அப்படிமா. இந்த 3 பேர் அவனுக்கு நான் அசிஸ்டண்ட் இருந்து கூட இருந்தேன். இப்போ சொர்க்கத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அப்படியே கார் எங்கேயோ போயிட்டு அவர் தான் நீ படிப்பில் பெரிய கெட்டிக்காரன்னு சொல்ல முடியாது. அது எவ்வளோ ட்ரிங்க் அது எவனுக்கு தெரியும். விட்டான்னா மொத்த வாழ்க்கையுமே எடுத்துதான் போல இருக்கு. ஆனால் இது சொன்ன சம்பவங்கள் அத்தனையுமே ரொம்ப சிறப்பு. ஹைதராபாத்தில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாமே தங்களுடைய தேங்க்ஸை உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாருமே புதுசாக ஒன்று கற்றுக்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஒரு இன்டர்வியூ இப்படி மோட்டிவேட் பண்ணுமான்றது எனக்கே தெரியல எடுத்தப்போ. அந்த மோட்டிவேஷன் கொடுத்தது, அந்த நம்பிக்கையில் இப்போ நான் மறுபடியும் உங்களோட அமரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நினைக்க முக்தி தரும் அருணாச்சலம்னு சொல்லுவாங்க. மற்ற இதுக்கெல்லாம் கோயிலுக்கு போகணும், தவம் இருக்கணும், அப்படி எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு புக்தி கிடைச்ச மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவை வந்த 3வது நாளே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது அதிசயமாக இருக்குது. அது எப்படி நடந்தது? எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் பார்த்த படம் பராசக்தி. பராசக்தி படம் பார்க்கும்போதே அவர் எனக்கு தேவகுரு மாதிரி, அவர் ராஜகுமாரன் மாதிரி முதல் படத்திலே. ஆமாம், தேவலோகத்துலேருந்து வந்தவரை தான் நான் அவரை நினைப்பேன். அப்புறம் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ண பழக்கம் இருந்ததுனால பராசக்தி கலைஞர் யாருன்னு தெரியாமையே அவர் வசனங்கள்லாம் கோர்ஸெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் மனோகரம் 54 வந்தது. மனோகர் தர்பாசின்னு அந்த வயசுலேயே 10-12 வயசுலேயே மனப்பாடம் பண்ணிட்டேன். இப்படி சென்னை வரதான் ஐடியா கிடையாது. முதல்ல பிஎஸ்சி காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு காம்பசிட் மேத்ஸ் எடுத்ததுனால என்ஜினியர் ஆகணும் தான் பிளான். இப்போ எங்கள் ஊரில் காமராஜ் காலத்தில் ஓராசிரியர் பள்ளி துவக்கப்பட்டது. அதுக்கு முதல்ல எங்கள் ஊருக்கு வாத்தியாரை வந்தவர் குமாரசாமின்னு பேர். அவர் தான் நீ படிப்பில் பெரிய கெட்டிக்காரன்னு சொல்ல முடியாது, ஓவியத்துறையில் நீ பிரமாவதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. அது அவர் எப்படி கண்டுபிடிச்சார்? அவர் நான் அந்த டெய்லி படம் போடணும் இல்லையா, அந்த பேசும் படம் குண்டூசின்னு பத்திரிக்கை வந்துருக்கு. அதில் வர படங்களில் ஒரு ஃபுல் பேஜ் படங்கள் நடி சிவாஜி, பத்மினி, SSR, எம்ஜிஆர் அந்த படங்களை பார்த்து நான் லைன் டிராயிங் வரைவேன். அதை பார்த்து இயல்பாகவே உங்களுக்கு நல்லா படம் வரைய வாய்ப்பு இருக்குது, நீ இதை தான் படிக்கணும், நீ என்ஜினியரிங் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை நோக்கி பண்ணும்போது பொள்ளாச்சியில் எங்கள் மாமாவுக்கு ஒரு ஹோட்டல் நடத்தியிருக்காரு. அவர் ஒரு அசைவ ஹோட்டல் நடத்தியிருக்காரு, கொஞ்சம் வசதியான ஆள். எங்கள் பரம்பரையிலேயே அவர் தான் கொஞ்சம் பணக்காரன். அவர் பேர் அவர் ஆறுமுக கவுண்டர்னு பேர். அவர் தான் என்னை அந்த 7 ஆண்டு படிக்கிறதுக்கு கல்வி உதவி கடன் உதவி செஞ்சவர். அவர் ஊருக்கு நான் போயிருக்கும்போது சிவாஜிக்கு வேட்டகாம்பூர்
அங்கே பக்கத்தில் உடையகுளம் 2 ஜமீன்தார் இருக்காங்க. 2 ஜமீன்தாருமே சிவாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ வேட்டகாம்பூர் கல்யாணத்துக்கு சிவாஜி வந்திருக்காரு, நீ சிவாஜி படம் வரைஞ்சி கொண்டு போய் காட்டிட்டு பேசலாம் அப்படின்னாரு. உடனே வேகமாக உட்காந்து ஒரு 4 படம் ஒரே பேஜில் 4 சிவாஜி வரைஞ்சி ரெடி பண்ணி ஃப்ரேம் பண்ணக்குள்ளே அவர் மோகனாஷ் ஓனர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாமே கல்யாணம் முடிஞ்சா கிளம்பி போயிட்டாங்க. அப்போ இப்போ பக்கத்தில் ஜமீன்தார் வந்திருக்காரு, உடையகுளம் ஜமீன்தார். அவர் வந்து நான் நாளான்னைக்கு மெட்ராஸ் போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு தலைந்திலே காந்திலே மெட்ராஸ் எங்களுக்கு தெரியாது சொல்லி. எங்கள் மாமா வந்து இவன் டயபெட்டிக் பேஷண்ட், 6 அடி 4 ஹைட் டயபெட்டிக் பேஷண்ட்டு. மாமா போய் ரத்னம், நான் 3 பேர் வந்து அண்டர்ஸ்டோர்டு கம்பார்ட்மெண்ட்டில். அவர் பையன் பேர் என்ன சொன்னீங்க? ரத்னம். அவர் வந்து படமெல்லாம் எடுத்தார். படமெல்லாம் எடுத்தார். அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியல, பட் 5-6 படம் எடுத்தார். அவர் நான் என் மாமா 3 பேர் அண்டர்ஸ்டோர்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு மெட்ராஸ் வந்தோம். முதல்ல நான் மெட்ராஸ் போகிறேன்னொன்னே நான் கனவுல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. வந்து இறங்கினோடனே செவலட் காரில் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கு டாக்ஸி. அது போகிற வழியில் வந்து அந்த தாமஸ் மன்றோ ஸ்டாச்சு குதிரமா அதெல்லாம் பார்க்குறேன். சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. அப்படியே கார் எங்கேயோ போயிட்டு போய் நியூ உட்லண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ இந்த ரூம் சைஸில் ரூமு 1958 அங்கே ரூமில் 110 போனால் எங்கள் ரூம் கொடுத்தாரு. அவர் இன்னொரு ரூம் தங்கிட்டார். எங்கள் மாமா போய் சிட்டியில் சம்மந்தப்பட்டானோடனே கீழே போய் உட்காருவான். பீச் மல்வா அப்படிமா, பீச் மல்வா அப்படிமா. அது எவ்வளோ ட்ரிங்க்கு, அது எவனுக்கு தெரியும். புதிய குடிடா அப்படிமா பேசாமல் வாங்கி இந்த குடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபலூடா அப்படிமா. அது ஒரு டைப் வரும். இப்படி வாங்கி போய் சாப்பிட்டு சாயங்காலம் பீச்சுக்கு போகலாம். பீச்சில் கடல் நான் பார்த்தே இல்லை. இப்போ போடாது கூட்டி போனால் ஒரு 7-8 மணிக்கு. இப்போ காந்தி சிலை அதுக்கு முன்னாடி பார்த்து கிடையாது. கிராமத்தில் உள்ள சிட்டியில் நடுவில் நாங்கள் இருக்கிறோம். ஊருக்கு கடலில் பார்த்துல. சரி வாடா கூட்டி போய் நல்ல இருட்டு, காந்தி சிலைகள்லாம் கிடையாது. அதே ரோடு தான். நேராக அங்கே போய் தண்ணி கூட இறங்கினா லைட் கிட் ஒன்றும் கிடையாது. கரேன்னு கண்ணுக்கு அந்த வரைக்கும் கருப்பாக தெரியுது. வெள்ளை வெள்ளையே அலை வருது. உள்ளே போன அலை வந்து இழுத்து ஐயோ அப்படின்னு ஒன்று பண்ணாது. நம்ம இழுக்க அவ்வளோதான், உள்ளே போகாதுவான்னு சொல்லிட்டு யாரை காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது. தண்ணி இழுத்து அலை வருதுன்னு. அப்புறம் நைட் தாங்கன்னா மறுநாள் காலைல நாளைக்கு நம்ம சிவாஜியை பார்க்க போகிறோம் சார். சிவாஜியை நம்ம பார்க்க போகிறோமா? ஐயோ அப்படின்ட்டு நான் ஒரு ரயில் யூஸ் பண்ணி ஒரு ரப்பர் செப்பல், இந்த செப்பல்லாம் வந்து ஃபேஸுக்கு போட சோப்பெல்லாம் போட்டு ஷூவில் காடி ரெடி பண்ணி அவரை பார்க்க போகிற சந்தோஷத்தில் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் தான் பக்கம். அது ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது இங்கேருந்து. கொலகாரன்பேட்டை தாண்டராய ஸ்ட்ரீட்லேருந்து நேராக போனீங்கன்னா ஒரு 3வது லெஃப்ட்டில் சண்முக முதலி தெரு அப்படி. அது முட்டுச்சந்துன்னா அதுக்கப்புறம் தெரு போகாதுன்னு அர்த்தம். அந்த கடைசி வீடு வருது. அப்போ சிவாஜி சண்முக முதலி தெரு அந்த வீட்டில் குடியிருக்காரு. அந்த வீட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்எஸ்கே வந்து அந்த லட்சுமியான கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலுக்கு போய் அப்புறம் 2 வருஷம் 2 மாதம் ஜெயில் இருந்தார். விடுதலை வந்தார். அந்த ஜெயிலுக்கு கேஸ் நடத்துறதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணல, ரொம்ப கடன் ஆகி போச்சு. அதில் ஒவ்வொன்றா விற்று ப்ராப்பர்ட்டியை கடன் அடைச்சிட்டு வர்றாரு. அப்போது இந்த சண்முகத்தில் வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணும்போது சேட்டு வந்து 60,000 ரூபாய்க்கு கேட்குறான். நம்ம ஜாதிக்கார பசங்க யாருக்கா குட்டைப்பட்டாச்சு, எவனா சேட்டு வாங்க போகிறான்னு சொல்லிட்டு, தம்பி நடிகர் எவனாச்சும் காசு கலைஞர் எவனா இருக்கிற காட்டினா, ஆனால் எங்கிட்ட 40,000 ரூபா இருக்குது அப்படின்னாரு. நிறைய கடன் இருக்குது. சேட்டுக்கிட்ட கொடுத்தா இன்னும் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இருந்தால் கூட பரவாயில்லடா, வெறும் 40,000 ரூபாய்க்கு சிவாஜி வாங்கி குடியிருந்து வீட்டு தான் நாங்கள் போகிறோம். கலைவாணர் வீடு, கலைவாணர் ஒரிஜினல் வீடு. அப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். சிவாஜி வராரு அப்படின்னாங்க. எப்படி ஒரு போகிறோம் தேவலோகத்துக்கு ராஜகுமார் எப்படி வரோம் காத்துட்டே இருந்தேன். அவர் குளிச்சு முடிஞ்சு உள்ளாடை ஜட்டி உள்ளாடை மட்டும் போட்டு இங்கெல்லாம் பவுடர் போட்டு வராரு. நமக்கு சிவாஜி உருவத்தை பற்றி நான் ஆர்த்தி சொல்லியா நல்லா தெரியும். இந்த நெஞ்சில் மட்டும் ஒரு தாடி மாதிரி மயிருக்கு. அவருக்கு வெள்ளை முடி வச்சுருக்கேன், அது கருப்பு முடி, இங்கே தாடி முடி இருக்கும். இந்த 2 ஷோல்டரு இந்த நெஞ்செல்லாம் பார்த்தா எம்ஜிஆர் கடுமையான உடற்பயிற்சி பண்ணவர். இந்த மனுஷன் அப்படின்னா பெருசாக பண்ணி இருந்தால் இந்த புஜக்கெல்லாம் பார்த்தா இந்த ராமர் லட்சுமணன் படங்கள் பார்த்துக்கல, கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அவர் எப்படி எக்ஸசைஸே பண்ணாமல் அவருக்கு ஏற்கனவே இந்த புஷ்ஷை கொம்முன்னு இருப்பார் ஆள். அப்புறம் உட்காந்துருக்காரு. என்னை பார்த்தா கண்ணு வந்து மிரட்டுது. நம்மளை கண்ணு தான் அந்த சொத்தை. சிவாஜி கணேசன் நடிப்பே ஒரு கண்ணு தான். அப்போ இப்படி பார்க்குறாரு. பார்த்தா நல்ல உத்து பார்த்தேன். என்னை விட அவர் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்காரு. இப்போ பூபதி வந்து என்னோட கொஞ்சம் கலர் கம்மி இல்லை. அந்த சின்ன அம்மா வந்து கொஞ்சம் சிவப்பாக கண்டா அப்படின்னு. அப்புறம் பார்த்தாரு கண்ணு மிரட்டுது. அப்படி பார்த்தாரு அழகு. அதாவது இப்போ நம்ம காலுக்கு எல்லாம் அவன் கை பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்லாம் சீவி விட்டமாக இருக்குது. இந்த ஃபிங்கர் அந்த சீவி விட்டமாக இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நின்னோம்னா இந்த முட்டிக்கால் முட்டு சிவாஜி முட்டாது. அது மாதிரி செப்பல் ஷூ பார்த்தீங்கன்னா எனக்கு 9வது ஷூ போடணும், அவருக்கு 8வது போகுதுன்னா கால் பாதம் சிறுசாக இருக்கும். ஒரு அழகான வடிவமைப்பு அது. அப்புறம் வந்தோடனே என்னடா நம்ம சினிமா பார்த்து இல்லையா அப்படின்னு. இல்லைங்க எவ்வாறு வெளிச்சா பார்ப்பேன் அப்படின்னா.
அப்புறம் இந்த உத்தமத்தில் நான் போட்ட அந்த டிராயிங்கை காட்டினேன். அது கையெழுத்து போட கையெழுத்து தங்கவேல் அப்படின்னாரு. உங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் தங்கவேல் பெரிய மேஸ் வச்சுட்டு வெறும் பேர் பாடி லுங்கி மட்டும் கட்டு ஒரு பேனா கொண்டா அப்படின்னாரு. அப்போ தான் அம்பிகாவதி படமெல்லாம் நடிச்சு முடிஞ்ச நேரம். அம்பிகாவதி எழுத்தாளி எப்படி பிடிப்பாங்க மாதிரி கவிஞர்கள் பார்த்துருக்கியா? எழுத்தாளி இப்படி தான் பிடிப்பாங்க. எழுத்தாளி இப்படி பிடிச்சி இப்படி தான் எழுதுவாங்க. பேனா இங்கே இருக்கு, இப்படி எழுதுவாங்க. இப்போ கொண்டாந்து பேனாவை அந்த ஞாபகத்தை இப்படி பேனா வச்சுட்டு அவர் பிடிச்ச கழுத்து வரும்போது சரியா வரல செக் அப்படின்னாரு. அப்புறம் இவன் சைட்டை பிடிச்சி கச்சா மச்சா பாரு சிவாஜின்னு பேரே இருக்காது, கழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்புறம் இதெல்லாம் ஓகேப்பா, அது ஒரு மூஞ்சி பார்த்து அசிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட்டு பேனர் ஆட்டுங்கள் வேறு, அது வந்து 60 வட்டிக்கெல்லாம் வந்து வரைஞ்சி வைப்பாங்க. அவுட்லைன் போடுறதுக்கு மட்டும் மிஷின் வச்சு பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் இங்கே ரோஸ் கலரு, இங்கே கிரீன் கலரு அதெல்லாம் கொடுத்து படம் வரைய ரொம்ப கஷ்டம். அந்த கம்பெனியில் உன்னை சேர்த்து விட்றேன் அப்படின்னு. அப்புறம் சிவாஜி நீங்கள் ஓவியர்னு சொன்னீங்க. ஆமாம், அதை அதுதான் வந்துருக்கேன். ஓவிய கல்லூரி படிக்க போனால் அது வேண்டாம், இது நம்ம தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, எல்லாம் சொல்லி கொடுப்பா நீங்கள் போ அப்படின்னு சொல்லி தான் ஜூன் 1958 ஜூன் மாதம் 15ஆம் தேதி நான் வந்து மோகன் ஆர்ட்ஸ் சேர்ந்தேன். பட் மோகன் ஆர்ட்ஸ்ன உடனே எனக்கு இந்த பேனர் கம்பெனி உடனே சிறு வயசில் கோயம்புத்தூரில் பேனர்லாம் பார்த்துருக்கேன். அதாவது தியேட்டர் முன்னாடி வந்து பெண்ணின் பெருமை அப்படின்னா இந்த பக்கத்தில் ஜெமினிகாசன் இன்னோசென்ட்டாக இருப்பார், இந்த சிவாஜி இருப்பார், நடுவர் வந்து சாவித்திரி நிற்கிற மாதிரி கட் அவுட் வரைஞ்சிருப்பார். அதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் வரைய பெரிய தொழில், பெரிய வருமானம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கற்பனை பண்ணியிருந்தா அப்போ வரைகிற ஆசை இருக்குது. அந்த நீங்கள் பார்க்கும்போது இல்லை படம் வரைய தானே, பேனர் பற்றி என்ன தெரியும்? தெரியாது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு குமுதத்தில் ஒரு இந்த சைஸுக்கு படம் போடுறதுக்கு 150-200 கொடுக்குறாங்க இல்லஸ்ட்ரேஷனுக்கு. இப்போ 60 கட் அவுட்டுக்கு இப்போ சிவாஜி வரைஞ்சால் எவ்வளோ பணம் கொடுக்குறான்னு பாருங்கள். சதுர அடிக்கு 15 பைசா. அப்போது 60 அடிக்கு சிவாஜியை வரைஞ்சி வைக்கிறவனுக்கு ரேட்டு வந்து 150 ரூபா. ஆனால் குமுதத்தில் சும்மா இந்த சைஸ் படம் முடிஞ்சு 150 ரூபா, 150. அப்போ இவ்வளவு கேரமாக கடான்னு அப்படி ஃபீல் பண்ணி தான் நம்ம இங்கே இருந்தால் சரியாக வராதுன்னு அப்புறம் ஓவிய கல்லூரி 10 மாதம் அங்கே இருந்தேன். இந்த காடா துணியெல்லாம் அங்கே அது மேட்ரு. அந்த காடா துணி என்ன மேட்டர்னா, அது சொல்லு, பேனர் வரைகிறதுக்கு காடா துணி தான் பேசிக்கலாம். காடா துணி வந்து ஃப்ரேமில் அடித்து அதுக்கு முதல்ல பஜ்ஜர் கோட்டு கொடுத்து அது காஞ்சக்கப்புறம் சாக் கோட் கொடுத்து அதில் அவுட்லைன் போட்டு தான் வரைவாங்க. ஸோ காடா துணி மொத்தமாக கிடக்குது. அப்போ வேறாயிரம் ஒருத்தவங்க இந்த காடா துணி தானே சிவாஜி படுத்துக்குவார் அப்படின்னா யோசனை பண்ணி பார்த்தேன். காடா துணி இந்த காடா துணி சிவாஜி படுத்துக்குவாரா அப்படி திங்க் பண்ணி பார்த்துட்டு நேசாக போய் பார்த்து சுற்றி பார்த்தேன், யாரும் இல்லை. அப்போ இந்த காடா துணியில் நம்ம படுத்தா நம்மளுக்கு சிவாஜி அல்ப ஆசை படுத்து பார்த்தேன். கனவு காண்டுகின்ற சொல்லியிருக்காரு, அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. சொன்னால் நம்ப மாட்டேங்க. 58 நாங்கள் போய் ஜாயின் பண்ணேன். 59 ஏப்ரல் மாதம் வெளியே வந்துட்டேன். கரெக்டாக 1961 கரெக்டாக 10 வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் எனக்கு குருநாதராக இருந்தாங்களோ, மோகனார்ட் பிரம்மர் இருந்தார், வேலாயுதம் இருந்தார், வஜ்ரவேல் இருந்தார், நடராஜன் வந்து அவர் அவுட் சைடர். அவர் வெளியிருந்து வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவார். இந்த 3 பேர் பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த 3 பேர் அவனுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருந்து கூட இருந்தேன். இப்போ வந்து கைவலங்குன்னு ஒரு படம் எடுத்தார். கைவலங்கு வந்து ஒரு நாவல், ஜெயகாந்த் நாவலை வந்து எஸ் வி சுப்பையா முதல் படம் எடுக்கிறார். கே விஜயன் டைரக்ட் பண்ணுறாரு. நான் லட்சுமி நடிக்கிறோம். சாமுண்டி கிராமணின்னு ஒரு வேஷம் ஒன்று மலையாள கேரக்டர் வந்து சிவாஜி பண்ணியிருப்பார். இப்போ எல்லா நடிச்சு எல்ஐசி பீரியடுக்கு பக்கத்தில் இருக்கிற தியேட்டர் போய் இப்போ அலங்காரம் இருந்துச்சு ஒரிஜினலாக. அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் குளோப் அந்த குளோப் தியேட்டர் வாசலில் நான் போய் பார்க்குறேன். நான் லட்சுமி வந்து நான் ஆப்டாக இருப்பேன், லட்சுமி பாவாடை இருப்பா, ஐயனாறு நிறைஞ்ச வாழும் கொடுக்கணும் பாட்டு பாடி போடுவேன். அந்த படத்தை வரைஞ்சி வச்சுருந்தானுங்க. என்னது வேற உலகண்டாது எங்கேருந்து போகிறதா எப்படி வந்தால் கடைசியில் நம்ம குருநாதர் அந்த மாதிரி நான் படத்தை வரையான்னு சொல்லி மிரண்டு போயிட்டேன். இதுதான் அந்த அடிப்படை கதை. ஓவியரா வந்தவர் நீங்க, ஆனா நீங்க யார்கிட்ட பணிபுரிஞ்சீங்களோ அவங்களே படம் வாங்கிருக்காங்க. லைஃப்ல யாருமே கிடையாது. என்னோட ஃபாதர் பாலமுருகன் வந்து அண்ணா அவங்க கூட இருந்தவங்க. அண்ணா கூட இருந்து அவர் தான் அப்பாவை கதாசிரியர் ஆக்குனவர். அப்போ என்னோட ஃபாதர் சொல்லுவார், அதாவது பிராபல்யம் வேறு புகழ் வேறுன்னுவார். மற்றவங்கள பிராபல்யமா, ஆனால் என்எஸ்கே வந்து புகழ் அது நினைச்சு இருக்கும் அப்படின்னாரு. அப்போ இந்த கூட்டத்தை இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா அந்த கொடைத்தன்மை தான். அப்புறம் எம்ஜிஆருக்கே ஒருவேளை இவர் தான் இன்ஸ்பிரேஷனா? சத்தியமாக தான் சந்தேகம் கிடையாது. எம்ஜிஆருக்கு வந்து தானம் தரம் பண்ணதில் குருநாதர் வந்து என்ன தலைவர், அதுக்கு சந்தேகம் கிடையாது. என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.